5 seconds left. Begin. மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் பேருரைக்கு நன்றி கூறும் தீர்மானத்தின் மீது உரையாற்ற அனுமதியளித்த தங்களுக்கு எங்களது கட்சியின் சார்பாக நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள திட்டங்களில் எண்ணிக்கைகளை மட்டும் நான் பார்க்கவில்லை. மக்களுக்கான திட்டங்கள் கொண்ட உரையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசு பல்வேறு தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி நம் மாநிலத்தை எடுத்துச் செல்கிறது என்றால் அது மிகையாகாது. 2 விதமான இடர்களை அரசு சந்திக்க வேண்டியுள்ளது. இயற்கையின் சீற்றத்தால் ஏற்படக்கூடிய இடர்களால் ஒருபுறம் மக்களுக்கு துன்பமும் இழப்பும் ஏற்படுகிறது. கடந்த 10 வருடங்களாக வெள்ளம், வறட்சி என இயற்கை சீற்றங்கள் நம் மாநிலத்தின் வளர்ச்சியில் அடுத்தடுத்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. மறுபுறம் செயற்கை இடர்பாடாக நமது மாநிலத்திற்கு மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதி பகிர்வும் ஆண்டுக்காண்டு குறைந்து கொண்டே வருகிறது. நமது மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்து பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் நாம் சமூக பொருளாதார மாற்றங்களை கொண்டு வந்துள்ளோம். அதே நேரத்தில் பல்வேறு வரிகள் மூலமாக நமது மாநிலத்திலிருந்து அதிகபட்ச தொகையை நாம் நாட்டுக்கு செலுத்தி வருகிறோம். எனினும் ஒவ்வொரு நிதிக்குழுவும் நமது வளர்ச்சியையும் மக்கள் தொகையையும் காரணம் காட்டி நமக்கு மத்தியிலிருந்து வரவேண்டிய நிதியின் விகிதத்தை படிப்படியாக குறைத்து வருகிறது. இது உள்ளபடியே நம் மாநிலத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளும் நடவடிக்கையாகவே அமைந்துள்ளது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். எனவே மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இது பற்றி மத்திய அரசுடன் கலந்து பேசி அடுத்து அமைக்கப்பட உள்ள நிதிக்குழுவின் மூலமாக நமக்கு நியாயம் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். துணைத் தலைவர் அவர்களே, ஊரக வளர்ச்சியை பொறுத்தவரையில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது மிக முக்கியமான திட்டமாகும். கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற அதே நேரத்தில் அங்குள்ள ஏழை எளிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வளர்ச்சி திட்டங்களில் அவர்களுக்கு பங்கு வழங்கும் அற்புத திட்டம் என்றால் அது மிகையாகாது. எனவே மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் இந்த திட்டத்திற்கான ஒதுக்கீடு குறைந்து கொண்டே வருவது வருத்தமளிப்பதாக உள்ளது. எனினும் மாநில அரசு இந்த திட்டத்தை சிறப்பாக தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் தினசரி வழங்கப்படும் ஊதியத்தை ரூபாய் 300ஆக உயர்த்த வேண்டுமென்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்தபடியாக உயர்கல்வித்துறை குறித்து 1-2 கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். உயர்கல்வி படிப்போருக்கு உதவித்தொகை வழங்குவதில் சில சிரமங்கள் உள்ளன. ஒரு சில படிப்புகளுக்கு கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்கும் குழுக்கள் இன்னும் அமைக்கப்படவில்லை. விரைவில் அந்த கல்வி கட்டணத்தை நிர்ணயித்து அதற்கேற்ப உதவித்தொகைகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் பழங்குடியின மாணவர்களுக்கு கல்லூரிகளில் 1% இடம் மட்டுமே ஒதுக்கப்பட்டு வருகிறது. இதனால் அதிக பயன் கிடைக்கவில்லை. ஏனென்றால் பழங்குடியினர் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக வசிப்பதில்லை. அவர்கள் பெரும்பாலும் மலைப்பகுதிகள் உள்ள மாவட்டங்களிலேயே அதிகமாக உள்ளனர். எனவே மலைப்பகுதிகளில் வாழும் பழங்குடியினர் பயன்பெற மையப்பகுதியான சேலத்தில் தனியே ஒரு கல்லூரி அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அரசை கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அந்த கல்லூரியில் 50 விழுக்காடு அளவுக்கு பழங்குடியின மாணவர்களுக்கு ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதையும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டுள்ளேன். அப்போதுதான் அவர்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக இங்கே பேசிய பல உறுப்பினர்கள் போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு பற்றி எடுத்துச் சொன்னார்கள். எனக்கு தெரிந்தவரையில் இந்த பிரச்சினை சுமார் 10 ஆண்டு காலமாக இருந்து வருகிறது. தற்போது எதிர்க்கட்சி வரிசையில் உள்ள மாண்புமிகு உறுப்பினர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோதும் இப்பிரச்சினை இருந்து வந்தது. எனவே தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி ஊதிய ஒப்பந்தம் செய்வதோடு நிலுவையில் உள்ள ஓய்வூதிய பயன்களையும் வழங்க வகை செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று போக்குவரத்து கழக பணியாளர்களின் வைப்பு நிதி அரசால் இதர பணிகளுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் வந்துள்ளன. எனவே அதையும் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து விவசாய உற்பத்தி பொருட்களை நமது விவசாயிகள் எளிதில் விற்பனை செய்ய இன்னும் அதிக அளவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் பல நேரம் அவர்கள் விளைபொருட்களை கொண்டு வந்து காத்திருக்கும் வேளையில் மழை ஏற்பட்டு அவை வீணாகக்கூடிய அவல நிலையை பார்க்கிறோம். எனவே ஒழுங்குமுறை கூடங்களில் உரிய பாதுகாப்பு வசதிகளை செய்து தர வேண்டும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தற்போது நமது மாநிலத்தில் சுமார் 20 லட்சம் டன் அளவுக்கு ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் மண் வளமும் பாதிக்கப்பட்டு மக்களுக்கு பல்வேறு நோய்களும் ஏற்படுகின்றன. எனவே இதனை படிப்படியாக குறைத்து இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அரசை அன்புடன் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இறுதியாக பொது சுகாதார துறையை பொறுத்தவரை
புறநகர் பகுதிகளில் அனுமதியின்றி இயங்கும் சாலையோர கடைகள் தங்களது கழிவுப் பொருட்களை இரவு நேரங்களில் சாலையோரங்களிலும் ஏரிகளிலும் கொட்டி வருகின்றன. இக்கடைகளின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றி தெரிவித்து இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். ஸ்பீடு வேணும், பட் வித் அக்யூரசி. தட்ஸ் த ரியல் சேலஞ்ச். நீங்கள் அதை முடிக்க டெஃபினெட்லி கேப்பபிள்.